கரூரில் டிவிகே கட்சியோட தலைவர் விஜய் அவர்கள் கேம்பெயின் வந்தபோது எதிர்பாராத விதமாக கூட்ட நெரிசல் ஏற்பட்டு அந்த இடத்துல வந்து ஒரு 38 பேர்கிட்ட இறந்து போயிருக்கிறாங்க. இதுக்காக முதல்வர் அவர்கள் வந்தார். பாதிக்கப்பட்டவங்களுக்கு, உயிரிழந்தவங்களுக்கு 10 லட்சம் நிவாரணம் தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். அந்த சேம் டைம் அங்கே பாதிக்கப்பட்டு படுகாயமடைந்தவங்களுக்கு 1 லட்சம் நிவாரணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல நான் ஒன்று சொல்லிக்க விரும்புகிறேன். என்னென்னா, ஒரு தனிப்பட்ட ஒரு கட்சி, ஒரு தனிப்பட்ட ஒரு தலைவர், அவங்க மேலே இருக்கிற ஒரு பர்சனல் தாக்குதல், அதை மட்டுமே நம்ம வைக்காமல், இது சரியில்லை, அது சரியில்லைன்னு எல்லாமே நம்ம இனிமேல் இது மாதிரியான ஒரு சம்பவம் நடக்காத அளவுக்கு ஒரு முடிவு ஒன்று எடுக்கணும். அது என்னென்னா, ஸ்டாம்பீடு அப்படிங்கிறது இப்போது ஒரு உதாரணத்துக்கு ஆர்சிபி மேட்ச் நடந்தப்போ ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு 10 பேர்கிட்ட இறந்து போனாங்க அந்த வெற்றி கொண்டாட்டத்தில். அந்த டைமில் என்ன ஆச்சு அப்படின்னா, நிறைய விமர்சனம், விராட் கோலியை கைது பண்ணணும், விராட் கோலியால் தான் இது நடந்தது, இப்படிலாம் ஒரு சில பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ இந்த இடத்துலையும் பார்த்தோம்னா, விஜய் அவர்களை கைது பண்ணணும், விஜய் அவர்களை இது பண்ணணும், அவர் மேலே நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லிகிட்ருக்காங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, இது ஒரு பொது பிரச்சனையாக பார்க்கணும். இந்தியா ஃபுல்லாக இந்த ஸ்டாம்பீடு அப்படிங்கிறது ரொம்ப மோசமான ஒரு விஷயம். இது இனி வரும் காலங்களில் நிறைய அவேர்னஸ் க்ரியேட் பண்ணணும். இந்த சஃபகேஷன்னா என்ன, சினிமாவிலையும் சரி, பொதுவிலையும் சரி, இது மு.க. ஸ்டாலின் அவர்களோ, விஜய் அவர்களோ நம்ம தேவையில்லாமல் ஒரு கான்ட்ரவர்சியை க்ரியேட் பண்ணி சண்டை போட்டு அரசியல் தலைவர்களுக்குள்ளேயும் அரசியல் கட்சிகள்லேயும் இதை வச்சு, இந்த சம்பவத்தை வச்சு அரசியல் பண்ணுறதுக்காக இது இல்லை. ஃபஸ்ட்டு ஸ்டாம்பீடு ஒரு மோசமான விஷயம். நானே நிறைய ஃபேஸ் பண்ணியிருக்கேன். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஒரு படத்தோட டீசர், ஒரு மாஸ் ஹீரோவோட படத்தோட டீசர் சென்னையில் ஒரு தியேட்டரில் ஸ்க்ரீன் பண்ணாங்க. அங்கே உட்கார முடிஞ்சதே பார்த்தோம்னா, ஒட்டு மொத்தமாக ஒரு 600 பேர் சீட்டுன்னு வச்சுக்கோங்களேன். அங்கே உள்ளே இருந்த கூட்டம் மட்டுமே ஒரு 1700 பேர் இருப்பாங்க. நான் உள்ளே போயிட்டு அந்த என்ட்ரன்ஸ்லேயே கொஞ்சம் வெளியே வந்துட்டேன். ஏன்னா உள்ளே கண்டிப்பாக அந்த கூட்ட நெரிசலில் மாட்டோம் அப்படின்னா ஏதாவது ஆகிடும் அப்படின்னு. அதே மாதிரி இப்போ ரீசெண்டாக ஒரு மாஸ் நடிகருடைய ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு. அந்த டைமில் ஒரு பெரிய ஒரு கூட்டம், ஒரு பெரிய தியேட்டரில் செம்ம கூட்டமாக இருந்தது. அந்த டைமில் எனக்கு ஒரு 9 மணி சிறப்பு காட்சிக்கு உள்ளே அலோவ் பண்ணும்போது ஒரே டைமில் எல்லா கூட்டமும் போயிட்டாங்க. ரொம்ப மோசமாக இருந்தது. லேடிஸ்லாம் ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க. ஸோ நான் அப்போவும் சரி, படம் லேட்டானா ஆகட்டும், நம்ம பொறுமையாக போவோம் அப்படின்னு இது என்னடா, செல்ஃப் அவேர்னஸ் அப்படிங்கிறது நம்ம கண்டிப்பாக இது மூலிமா, ஏன்னா இது சாதாரண விஷயம் கிடையாதுங்க. இந்த மாதிரி கூட்ட நெரிசலில் இறந்து போகுது. இந்தியாவில் நடக்கக்கூடிய 79% இது மாதிரியான இந்த ஸ்டாம்பீடு அப்படிங்கிறது ரிலீஜியஸ் ப்ரோக்ராம்ஸ் இருக்குது பார்த்திங்களா, மதம் சார்ந்த சில விஷயங்கள். நார்த் இந்தியாவில் கூட நிறைய விஷயங்கள் இது மாதிரிலாம் பார்த்தோம். ட்ரெயினில் ஏறும்பொழுது இது மாதிரி கூட்ட நெரிசலில் இறந்து போகிறவங்களோட எண்ணிக்கை அப்படிங்கிறது ரொம்ப அதிகம். பட் இது ஒரு எதிர்பாராத ஒரு அசம்பாவிதம் அப்படின்னே சொல்லலாம். விஜய் அவர்கள் திருச்சிக்கு வந்தபோது, கடலூர் வந்தபோது, நாகைக்கு வந்தபோது இது மாதிரி ஒரு சம்பவமே நடைபெறலை. பட் இன்றைக்கி இது ஆம்புலன்ஸ் வந்தபோது கூட அவர் அவ்வளோ பொலைட்டாக வழி விடுங்க அப்படிலாம் சொல்லியிருந்தார். ஆனால் இது இப்படி ஒரு மோசமான ஒரு விஷயம், இது கண்டிப்பாக வருத்தப்பட வேண்டிய விஷயம் தான். இது நடந்தே இருக்கக்கூடாது. தளபதி விஜய் அவர்கள் கூட பார்த்தோம் அப்படின்னா என்ன சொல்லியிருந்தார்னா, ஆழ்ந்த இரங்கலையும் தெரிவிக்கிறேன், அதே மாதிரி இதயம் நொறுங்கியது அப்படின்னு சொல்லியிருந்தார். ரொம்ப நல்லா பேசினார் மனுஷன், ஆக்சுவலாக கரூர்லேயும் நாமக்கல்லையும். பட் இது ரொம்ப ஒரு வருத்தப்பட வேண்டிய விஷயம். அதெல்லாமே மறந்து போச்சு. அவ்வளோ ஒரு சோகத்தில் இருக்கோம். சரி, டெஃபினட்டாக ஒரு அரசியல் நம்ம எந்தெந்த விஷயத்தை வச்சு பண்ணணும் அப்படிங்கிறது இருக்குது, சரிங்களா? இப்போ கள்ள சாராயம் குடித்து இறந்து போகிறாங்க, அதுக்கு காரணம் முதல்வர்னால தான் அப்படின்னு ஒரு குரூப் சொல்கிறதுமே தப்பு. இன்னொரு பக்கம், அவங்க குடித்தவங்களுக்கு எங்கே போச்சு அறிவு? அவன் உயிர் மேலே அவனுக்கே அறிவு இல்லைன்னா அப்போ என்ன சாவதான் செய்வான் அப்படின்னு ஒரு சிலர் சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த 2 விவாதமும் தப்பு. இந்த கூட்ட நெரிசலில் இவங்கள யார் போக சொன்னது அப்படின்னு சொல்கிறதும் தப்பு. இதே அளவு தான் கூட்ட நெரிசல் இதுக்கு முன்னாடி வந்தது, அது சிறப்பாக போச்சு. பட் இந்த கூட்ட நெரிசல் இது மாதிரி அவங்க வந்தாங்க, அவங்க தப்பு அப்படின்னு சொல்கிறதும் தப்பு. ஒரு நடிகர்னால தான் இப்படி ஆச்சு, ஒரு கட்சினால தான் இப்படி ஆச்சு அப்படின்னு சொல்கிறதுமே தப்பு. இது இனிமேல் நடக்கக்கூடாத அளவுக்கு என்ன ஒரு ஸ்டெப் எடுக்கணுமோ அதை கண்டிப்பாக நம்ம ஒட்டுமொத்தமாக இந்தியா இப்போ ஸ்மோக்கிங் கில்ஸ் அப்படின்னு நம்ம தியேட்டரில் போடுறோம். நிறைய இடங்களில், ரயில்வே ஸ்டேஷன், நிறைய இடங்களில் இந்த சஃபகேஷன், இந்த ஸ்டாம்பீடு, இந்த கூட்ட நெரிசல்னால இது எவ்வளோ பெரிய பிரச்சனை, இது சீரியஸ்னஸ் நான் கூட ஃபேஸ் பண்ணியிருக்கேங்க. நான் தான் சொன்னேன் முன்னே, தியேட்டர்ஸ்லலாம் இந்த மாதிரியான இடங்களில்
சில கூட்டம் அதிகமாக இருக்கக்கூடிய இடத்துலலாம் இதை நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். பட் எனக்கு வந்து நம்ம உள்ளே போயிட்டு மாட்டிக்கக்கூடாது அப்படிங்கிறதுல எப்போவுமே ஒரு கான்ஷியஸ்னஸ் இருக்கும். அதனால் இந்த நடிகர் அவருக்கு கரெக்டு, இந்த நடிகர் தப்பு, இந்த அரசியல் கட்சி கரெக்டு, அந்த அரசியல் கட்சி இது பண்ண ஒரு விவாதம் பண்ண வேண்டிய நேரம் இதில்லை. பாதிக்கப்பட்டவர்கள் அத்தனை பேரும் எனக்கு தெரிஞ்சு விஜய் சாரோட ரசிகர்களாக இருப்பாங்க. கண்டிப்பாக அவர் வந்து ஒரு ஆறுதல் தருவார், கண்டிப்பாக அவங்கள மீட் பண்ணுவார். இதை தாண்டி பாதிக்கப்பட்டவர்கள் நம்ம சகோதரர்கள். அதனால் அவங்கள வச்சு அரசியல் பண்ணாமல், இதில் இந்த கட்சி சரி அந்த கட்சின்னு சரி இது எதுவுமே பண்ணாமல், ஒரு நியாயமாக இனிமேல் இது மாதிரியான விஷயங்கள் நடக்காத அளவுக்கு நம்ம என்ன ஒரு ஸ்டெப் எடுக்கணுமோ அதை நம்ம வந்து பண்ணுவோம். கண்டிப்பாக இது வந்து ஒரு வருத்தப்பட வேண்டிய ஒரு விஷயம்ங்க. எனக்கு வந்து ரொம்ப வருத்தமாக இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. இந்தியாவில் வந்து இது மாதிரி நிறைய சம்பவங்கள் நடக்குது. நம்ம எவ்வளோ தான் போலீஸ், எவ்வளோ தான் டைட் செக்யூரிட்டி, என்ன தான் வந்து நம்ம பெரிய இடங்கள் இது பண்ணாலும் அந்த கூட்ட நெரிசல் அப்படிங்கிறத நம்மளால் சமாளிக்கவே முடியலைங்க. அதுதான் உண்மை. அதனால் இதை வந்து ரொம்ப கேவலப்படுத்தாமல், கொச்சைப்படுத்தாமல், நான் அதுதான் சொல்கிறேனே, பாதிக்கப்பட்டவர்களுடைய இடத்துலேருந்து நம்ம யோசிக்கணும். இப்போ திமுக வந்து எதிரி கிடையாது. இப்போ நான் ஒரு தாவேகா தொண்டன் அப்படிங்கிறதுனால எனக்கு தளபதி விஜய் அவரை பிடிக்கும் அப்படிங்கிறதுனால நான் மு.க. ஸ்டாலின் அவர்களையும், அதாவது நம்முடைய முதல்வர் அவர்களையும் திமுகவையும் வந்து நான் கேவலப்படுத்துறது எனக்கு எப்பவுமே பிடிக்காது. கள்ளசாராயம் குடிச்சு இறந்து போனாங்கல்ல, அப்போ சில பேர் வந்து அதில் என்ன முடிவு ஸ்டாண்ட் எடுத்தாங்க. சில பேர் திமுக தொண்டர்கள் பேசுனாங்கல்ல, அப்படின்னு ஒரு ஸ்டாண்டு வந்து நான் கண்டிப்பாக அது தப்புன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ அது மாதிரி இதுலேயும் இந்த விஷயத்திலும் இதை பெருசாக வந்து அரசியல்படுத்தாமல், இது மாதிரியான விஷயங்கள் நடக்காத அளவுக்கு நம்ம ஒரு ஸ்டெப் எடுப்போம். கண்டிப்பாங்க. ஸ்டாம்பேடு அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. ஸோ பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிச்சயமாக தளபதி விஜய் அவர்கள் சந்திப்பார். கண்டிப்பாக வந்து இது ஒரு தாங்க முடியாத ஒரு வலி அப்படின்னு தான் இது வந்து சொல்லணும். ஒவ்வொரு தாவேகா தொண்டர்களுடைய வீட்டிலும் ஏதோ ஒரு துக்கம் நடந்தது போல தான் வந்து இருக்குது. ஸோ அதனால் இதை வந்து நான் நியாயப்படுத்தவும் விரும்பலை, அதே மாதிரி இதை நான் அரசியல்படுத்தவும் விரும்பலை அப்படிங்கிறது இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன்.